ஹாய் ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, வாங்க போலாம். 200 கிராம் வெல்லம், சரிங்களா? இதை காசு எடுத்துக்கலாம். தனியா காசு வடிகட்டி எடுக்கணும். தண்ணியை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கோம். ஒரு 250 கிராம் எடுத்திருக்கோம். நீங்க கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம மிக்சிங்க்கு போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு லைட்டா, ரொம்ப தேவையில்ல, லைட்டா போட்டா போதும். அதுக்கு இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவ்வளவுதான். சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்களா? நம்ம இதுக்கு சுட தண்ணி தான் யூஸ் பண்ண, வெந்நீர்ல யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும், சரிங்களா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பேசிக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் கெட்டியா வரும், சரிங்களா? இப்போ நம்ம மாவு நல்லா உருட்டியாச்சு. நமக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? சின்ன உருட்டா தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு சைஸ் எடுத்துக்கலாம், ஆனா சின்ன சின்னதா எடுத்துங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பால் காய்ச்ச போறோம், ஓகேவா? இப்போ 1.5 கப்பு பால், சரிங்களா? மாவு எடுத்ததுலயே வந்துட்டு ஒரு 1.5 கப்பு. இப்போ நம்ம இதை காய்ச்சிக்கிற அந்த பாலை நல்லா காய்ச்சி கொதி வந்த பிறகு, ஓகே, நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இப்போ பால் கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இதுல ஏற்கனவே நான் தண்ணி ஊத்திட்டேன், சரிங்களா? தண்ணி ஊற்றுறதுனால நீங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணலாம். நான் தண்ணி ஊற்றி கொஞ்சமா காய்ச்சி தான் வச்சிருந்தேன், அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். பால் வந்து பொங்குது. நம்ம இந்த டைம்ல உருண்டைய நம்ம போட்டுக்கலாம் இப்போ, சரிங்களா? இந்த உருண்டையை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஒரு லோ ஸ்லிம்ல வச்சுங்க, ரொம்ப ஹையா வச்சிடாதீங்க. நல்லா வெந்து வரணும் கொழுக்கட்டை எல்லாம். தேங்காய் பால் ஆட் பண்ணீங்க, சரிங்களா? கொஞ்சம் வெந்து வந்த பிறகு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும். அதுலயே தேங்காய் நல்லா துருவி வச்சிருக்கோம், அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சம் ஏலக்காய். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கோம். வெள்ளத்தை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே, ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. பக்காவா சர்வ் பண்ற கண்டிஷன் வந்துருச்சு. பாருங்க, அப்படிதான் இருக்கும். தேங்காய் திருவெல்லாம் போட்டு நல்லா இலக்கெல்லாம் போட்டு மணக்க இருக்கு. இது ஈவினிங்ல எல்லா வீட்டுல இருக்கவங்களாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு இப்போ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. தேங்க்யூ.